நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளால் வீழ்த்தப்பட்ட அயதுல்லா காமினி ஆதரவாளர்கள் உத்தரப்பிரதேசம் லக்னோவில் சாலையில் இறங்கி கலவரம் செய்தனர். அமெரிக்காவில் இறந்து போன ராணுவ வீரர்களின் குடும்பத்தினரிடம் அடையாள வில்லை ஐடென்டிஃபை டிஸ்க் வர துவங்கிவிட்டன. இந்த நாட்களில் கிட்டத்தட்ட 460 பாடி பைகள் அமெரிக்காவிற்கு வந்துள்ளன. இஸ்ரேல் வீரர்களுக்கு இன்னும் அதிக கஃபின்கள் உள்ளன. கடந்த ஜனவரி 1 முதல் அமல்படுத்தப்பட்டு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனியார் பள்ளிகளில் அரசியல், மதம் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் பிரிவினை தூண்டும் நிகழ்வுகளை நடத்த தடை. விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு இதழ் வெளியீடு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி, கத்தார், ஓமன், குவைத், பக்ரைன், இஸ்ரேல், ஜோர்டான் ஆகிய 8 நாடுகளின் தலைவர்களிடம் முக்கிய ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியாவின் அணு மின் உற்பத்திக்கு தேவையான யுரேனியத்தை 2027 முதல் 2035 வரை தடையின்றி வழங்க கனடா ஒப்புதல். உலகளாவிய அரசியல் பதட்டங்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் அணுசக்தி எதிர்காலத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் 24,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கனடா இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமாகும். சீனாவில் தமிழ் மொழிக்கு மரியாதை. சீனாவில் தமிழ் மொழியை ஊக்குவிக்கும் விதத்தில் தமிழ் மொழியை கற்கும் மாணவர்களுக்கு கல்வி செலவு அரசாங்கமே ஏற்கும். தங்கும் விடுதி, தமிழ் கற்க மாதாந்திர ஊதியம் மற்றும் 100% வேலைவாய்ப்பு உறுதி என்பதனால் இளங்கலை பட்டப்படிப்பு படிக்க சீன மாணவர்கள் தமிழ் கற்க அதிகம் ஆர்வம் காட்டுகின்றனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947878915 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.